Hello friends, welcome back to Sabi's vlog. இன்னைக்கு Sabi's vlogல caramel custard pudding ரெசிபி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம எக் யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இதுக்கு முன்ன நான் வந்து எக் இல்லாம எப்படி பண்றது அப்படி நான் வீடியோ ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். இப்போ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஒரு கடாயில 1/2 கப் சுகரை சேர்த்துட்டு அதை நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சுகர் சிரப் நல்லா ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் எந்த பாத்திரத்தில் நம்ம கஸ்டர்ட் புட்டிங் செய்கிறோமோ அதிலே வந்து அந்த சிரப்பை சேர்த்துக்கலாம். ஓரளவுக்கு அது லைட் ப்ரௌன் வந்ததுமே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த ஹீட்லேயே அது கொஞ்சம் டார்க் ப்ரௌனில் வந்துடும். டார்க் ப்ரௌன் வரணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தோம்னா தீஞ்சு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சுகர் சிரப்பை நம்ம இப்போ இந்த பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போது இன்னொரு பவுலில் 2 முட்டையை உடைச்சி சேர்த்துக்கலாம். அது கூடயே 1/4 கப் சுகர் சேர்த்துட்டு சுகர் நல்லா கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 1/2 கப் பாயில்டு மில்கை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு அதையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். மில்க் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட வெண்ணிலா எசன்ஸ் இல்லைன்னா கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். டேஸ்ட்டுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க சுகர் சிரப் பவுலில் இந்த கஸ்டர்டை ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்கு ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துட்டு ஒரு ஸ்டாண்டை வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த பவுலை வைக்கலாம். பவுலையும் க்ளோஸ் பண்ணிடணும். இட்லி பாத்திரத்தையும் நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிடணும். இது வந்து வேகிறதுக்கு ஒரு 40லேருந்து 1 hour ஆகலாம். நீங்கள் ஒரு 30 மினிட்ஸில் செக் பண்ணி பாருங்கள். அப்படி நல்லா வேகலைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா வைக்கிற மாதிரி இருக்கும். ஃபார்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் புட்டிங் வந்து சூப்பராக குக் ஆகிருந்துச்சு. இப்போ இதை நான் வந்து ஒரு 1 hourக்கு ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். ஓவர் நைட் கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நெக்ஸ்ட் டே கூட சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃப்ரீசரில் வைக்க தேவையில்லை. நார்மலாக ஃப்ரிட்ஜில் வச்சாலே போதும். 1 hourக்கு அப்புறம் நான் ஒரு பவுலை எடுத்துட்டேன். நீங்களே பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கஸ்டர்ட் புட்டிங். சைடில் இந்த மாதிரி நைஃபை வச்சு லைட்டாக எடுத்து விட்டுட்டு நீங்கள் வந்து அதை சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். கேரமல் கஸ்டர்ட் புட்டிங் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அதையும் ஃபாலோ பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.